ஆனால் உன்னோட தொழில் உன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எனக்காக என் கூடயே ஸ்டே பண்ணியிருந்த. எல்லாரும் நினச்சிருப்பாங்க படிப்பு வாழ்க்கைன்னு நான் எல்லாத்துலேயும் தோற்று போயிடுவேன்னு. ஆனால் எல்லாத்துலேயும் ஜெயிக்க வச்சுட்டா. நமக்கு குறையா இருந்தது குழந்தை மட்டும்தான். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு காதில் கேள்விப்பட்ட எல்லா கோயிலுக்கும் போய் நான் ப்ரெக்னெண்ட்டாக ஆனனால மறக்கவே முடியாது. ஏன்னா தானே நான் பொண்ணாக பிறந்தது கிடையாலும். நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்க எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நீ ஆயிரம் சொல்லியிருக்கலாம், இங்கே யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தா சரின்னு. ஆனாலும் இந்த காலத்தில் பெற்றவங்களே பிள்ளைங்க வீட்டில் வேலை பார்க்கணும், வெளியே வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாரிச்சு வீட்டில் கொண்டு வந்து தரணும், தனக்கு ஒரு கெட்ட பேர் கூட வர வச்சிடக்கூடாது, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தான் தான் பர்ஃபெக்ட்டுன்னு பேர் வாங்கி தரணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.